பொங்கல் ரெடி ஆயிடுச்சுடி, இறக்கி வச்சலாமா? இறக்குங்க இறக்குங்க. இறக்கிட்டு இந்த குண்டாங்க மஞ்சள் குங்குமம் வைக்கணும். ராணி, இந்த நெருப்பு கொஞ்சம் அனுப்பிச்சிரு. லைட்டா தண்ணி எடுத்து தெளி. தெளிக்கிறேன். ஏக்கா, மாமியார் கலை வருது. கீதா, சொல்லு பெரிய பொண்ணு. அவங்க 2 பேரும் வேலையை முடிச்சுட்டாங்க. வா, நம்ம போய் புடவை மாற்றின்னு வந்துடலாம். இரு, அவங்களே கூட்டின்னு போகலாம். அவங்க கட்டுறதுக்குள்ள டக்கு டக்குன்னு கட்டிடுவாங்க. நம்மளுக்கு தான் லேட் ஆகும். வா, நம்ம போய் கட்டி நிற்கலாம். அவங்க வருவாங்க. அப்படியா? சரி, வா நம்ம போய் கட்டி வரலாம். நடி, பொங்கல் ஆச்சா? ரெடி ஆயிடுச்சே. சாமி கும்பிட போகலாம். சரி, எடுங்க, டக்கு டக்குன்னு எடுங்க போகலாம். எங்க அவளுங்க 2 பேரையும் ஆளை காணா? இங்கே தானே இருந்தாளுங்க. ஏக்கா, அவளுங்க 2 பேரையும் காணோம். எங்கன்னு தெரியலையே. அது ஒரு காலுங்க பாருடி, கண்ணு தெரியல அவனுக்கு. புடவை மாற்றின்னு வர போயிருக்காளுங்க போல. என்னடி, நீங்கள் 2 பேர் மட்டும் குசு குசுன்னு எதோ பேசிக்கிறீங்க என்ன? எங்க அவளுங்க 2 பேருன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை, அவளுங்க புடவை மாற்றின்னு வர போயிருக்காளுங்க. சுடிதார் போட்டிருந்தாளுங்களே, அதை புடவை மாற்ற போயிருக்காளுங்க. ஆமாம், நாங்களும் போய் மாற்றின்னு வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஏற்கனவே மணி ஆயிடுச்சு. நீங்கள் 2 பேரும் இதே புடவையோட வாங்க. இதுவே நல்லா தான் இருக்குது. அவளுங்க 2 பேரும் தான் சுடிதார் போட்டிருந்தாளுங்க, அவளுக்கு மாற்றிக்கிட்டோம். நீங்கள் வாங்க போகலாம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்போ சரி, எடுத்து வாங்க போகலாம். வருஷ பொருளாக வேறு இன்னும் எடுத்து வைக்கல பேக்லேருந்து. வாங்க போய் எடுத்து வைக்கலாம் அதெல்லாம். நீங்கள் முன்னாடி போயிட்டே இருங்க, நான் பொங்கல் கொண்டு அனுப்பிச்சிக்கின்னு வரேன். ராணி, இந்த அடுப்பு எடுத்து அப்படி ஓரமாக மரத்துக்க எங்கன்னா வை. அந்த மரத்தான வச்சுறேன். எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்தோமா? எல்லா பொருளும் வந்துச்சு அத்தை. புடவை இருக்குது, பூ இருக்குது, வெல்லம் இருக்குது, ஆப்பிள், சாத்துக்குடி எல்லாம் இருக்குது, வளையலும் இருக்குது, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் எல்லாமே இருக்குது. இன்னும் எங்கடி ஆளுங்களை காணோம்? இதோ வராளுங்க அத்தை. ஏக்கா, ஒரு விஷயத்தை கவனிச்சியா? என்னதுடி? நம்ம வெள்ளத்தை காணோம், வீட்லயே விட்டுட்டு வந்துட்டோம்னு நினச்சுமே. அந்த வெள்ளம் இங்கே இருக்குது பாரு, வரிசையில். ஐயா, ஆமாம், பார்த்தியா? மாமியார் கேள்வி நைஸாக நம்ம பொங்கலுக்கு எத்தனை அந்த வெள்ளத்தை தூக்கி வருஷ தட்டில் வச்சுட்டு இருக்குது. நம்ம வெள்ளம் வாங்கின்னு வரல, எத்தனை வரல நினச்சின்னு ஓடி போய் பெரிய பொண்ணு வாங்கின்னு வந்தாடி. நம்மக்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லிட்டு எடுத்துருக்கணும்ல. இதுதான் சரியான பெஸ்ஸமாச்சே. இதை வச்சு எதனா ஒரு சண்டே கலப்பலாம்னு நினச்சிருக்கோம். நம்ம தான் போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டல, அதனால் அமைதியாயிடுச்சு. இருக்கும் நினச்சிருக்கோம். ஏக்கா, இங்கே தான் இருக்கீங்களா? ஏண்டி, ஒரு சேலையை கட்டின்னு வரத்துக்கு உங்களுக்கு இவ்வளோ நேரம் மாடி? விடுங்க அத்தை, தான் வந்துட்டாங்களே, மணி ஆகுது, வாங்க நம்ம போகலாம். ஆமாம், மணி ஆச்சு, வாங்க போகலாம். உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன், இரு. எல்லாத்தையும் தூக்குங்க, உள்ளே போகலாம். அத்தை, அவங்களாம் என்ன வரலையே? எங்கள் வீட்டுக்காரர் ரவிலாம் அவங்களாம் கோயில் உள்ள தாண்டி இருக்காங்க ஏற்கனவே. வா. ஓ, அப்படியா? சரி சரி, போங்க. நான் முன்னால் போகிறேன், இதெல்லாம் எடுத்துன்னு வாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் போங்க அத்தை. எங்கே ஐயரை காணோம்? ஐயர்லாம் எங்கே வெளியே போயிருக்காங்க போல அத்தை. நம்மளே வச்சு கும்பிட்டுக்கலாம், வாங்க. ஏண்டி, கோயில் ஐயர் கூட வாடி இருக்க மாட்டாங்க? அவங்களே ஏதோ மீட்டிங் போல, கூழ் ஊத்துற விஷயமா எதோ பேசின்னு இருக்காங்களாம். ஐயர், என் வீட்டுக்காரு, அக்கா வீட்டுக்காரு எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க போல. அதை பாருங்க, அந்த ரூம் இல்லை? ஐயா, ஆமாம், அங்கே பின்னாடி பாரு, உன் பின்னாடி தான் இருக்காங்க எல்லாரும். அதான் சொல்கிறேன், நம்மளே வச்சு கும்பிட்டுக்கலாம், வாங்க. நம்ம எப்படி உள்ளே போய் சாமி கும்பிட்றது? உள்ளே எதுக்கு போறீங்க? இங்கேயே வச்சு கும்பிடுங்க. ஆமாம், அத்தை, வருஷம்லாம் இங்கே வைங்க. ஐயர் வந்து எடுத்து வச்சுப்பாரு. எல்லாமே சாமிக்கு தானே, அப்புறம் என்ன நம்ம எதனா எடுத்துன்னு போக போகிறோமா என்ன? இல்லடி, எல்லாம் சாமிக்கு தான். நம்ம ஒரு கற்பூரம் வச்சு கொளுத்திட்டு விலைக்கு ஏற்றிட்டு அப்படியே தேங்காய் வச்சுட்டு போகலாம், வாங்க. சரி, அப்போ நம்மளே கற்பூரம் ஏற்றி கும்பிட்டுக்கலாம், வா. அத்தை, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இருங்க, நான் போய் ஐயரை கூட்டின்னு வரேன். ஏண்டி, நம்மளே செஞ்சுக்கலாம்டி. ஆமாம், நம்மளே 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்போ தான் கோயிலுக்கு வரோம். அப்போ கூட ஒழுங்காக சாமி கும்பிடாம போக சொல்கிறீங்களா? இருங்க, ஐயரையே கூட்டின்னு வரலாம். அவங்களே தீவாத்தின காட்டம் வந்து. அப்படி சொல்றியா நீ? மீட்டிங்லாம் அவங்க அப்புறமா போட்டுக்கிட்டோம். நம்ம தான் வந்திருக்கோன்னு முன்னாடியே தெரியும்ல. இருங்க, நான் போய் கூட்டின்னு வரேன். சரி, இப்போ கூப்பிடுப்போ, அப்படியே எல்லாரையும் கூட்டின்னு வா. இருங்க, போய் கூட்டின்னு வரேன். கொஞ்சம் வழி விட்டுங்களா? போங்க. அவர் எங்க பெரிய பொண்ணு? வராரு. வாப்பா வா. புடவைல எடுத்து கொடுமா சாமி கிட்ட. நீ வந்து கொடுப்பா. பரவாயில்லம்மா, நீங்களே கொடுத்துருங்க. அப்படியா? சரி. பூஜாரி இங்க வாங்க. சொல்லுங்கம்மா. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க, இதில் சாமிக்கு பூவு, புடவை, வளையல் இருக்கு, சாத்திருங்க. கொடுங்கம்மா. எல்லாரும் சாமி கும்பிடுங்க. அம்மா தாயி, நீதம்மா எல்லாரையும் காப்பாற்றணும். நல்ல சாமியை கும்பிடுங்கடி. இந்தாங்கம்மா பிரசாதம். கொடுங்க. மழை வேற வர மாதிரி இருக்கு. டக்கு டக்குன்னு கோயில் சுத்திட்டு பிரசாதம் எல்லாருக்கும் கொடுங்க. கிளம்புவோம் வீட்டுக்கு. நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, ரவி எங்க? ரவி அங்க கோயில் திருவிழாவை பத்தி பேசின்னு இருக்கான். நீங்க கும்பிடுங்க சாமியை, அவன் வருவான். அவர் எங்க மாமா? அவன் கோயில் திருவிழாவை பத்தி மீட்டிங் போட்டு இருக்காமா, வருவான். சரி, நானும் போய் என்னன்னு பாக்குறேன். வாங்க எல்லாரும், பிரசாதம் எல்லாருக்கும் கொடுங்க. சரிங்க, கொடுக்குறோம். இந்தப்பா, இந்த வெள்ளத்தை சாமிக்கு வச்சிருப்பா. இதுல இருக்க வருஷம்லாம் கூட சாமிக்கு தான். இவ்வளவு வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? நீங்க பார்த்து எடுத்துக்கோங்கம்மா வீட்டுக்கு. இல்லப்பா, இது சாமிக்குன்னு எடுத்துன்னு வந்தது. உங்களுக்கு கோயிலுக்கு யாருனா வருவாங்கல்ல, பக்தர்களுக்குலாம் கொடுத்துருங்க. கொஞ்சம் பிரசாதம் மாதிரி ஒரு பழம், அந்த மாதிரி சக்கரை பொங்கல், வெள்ளங்கள்லாம் கொஞ்சம் கொடுங்க. இந்த வெள்ளத்தில் பாதி வந்து சாமிக்கு பானங்கள்லாம் செய்வீங்களா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிம்மா கொடுங்க. சரிடி, கிளம்பலாமா? கிளம்பலாம் அத்தை. சக்கரை பொங்கல்லாம் எடுத்துவாங்க, போய் எல்லாருக்கும் கொடுக்கலாம். எடுத்துக்கிறோம். வாங்க, போய் கோயில் சுற்றிட்டு வரலாம். சாமி எல்லாரும் கும்பிட்டுக்கினீங்க நல்லா?
குண்டாச்சுடி வாடி போலாம். இன்னைக்கு இன்னமும் ராணி அக்கா பக்தி பரவசத்தில் இருக்காங்களே. ஆமா பக்தி முத்திடுச்சு. வாங்க கோயில் சுத்த போலாம். அத்தை பிரசாதம் எல்லாருக்கும் கொடுத்துலாமா? குடுடி குடு. நான் இப்படி உட்காந்துக்கிறேன், காலா வலிக்குது. உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன் பிரசாதம். நீ உட்காந்துக்கோ ராணி. சாமி நல்லா கும்பிட்டோம்ல? ஆமா அத்தை ஆமா. சரி இந்த அத்தை கிட்ட கொடு. அத்தைக்கா நான் கூட எனக்கும் நினைச்சேன். உனக்கு நான் எடுத்துட்டு வரேன், இது முதல்ல குடுடி. அவங்களுக்கு பெரியவங்களுக்கு முதல்ல கொடு. நீங்களும் சாப்பிடுங்க. இந்தாடி இது நீ சாப்பிடு. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்களும் அப்படியே உட்காந்து சாப்பிடுங்கக்கா. ஏண்டி அவளுங்க ரெண்டு பேரும் எங்க பெரிய பொண்ணும் கீதாவும் அடிக்கடி மாயாஜால மாதிரி மறைஞ்சு போயிடாளுங்க. எங்க தான் போறாளுங்க அவளுங்க? அத்தை என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாலுங்க, ட்ரெஸ் மாத்தி வரேன்னு போயிருக்காளுங்க. எம்மா எத்தனை தடவை அந்த ட்ரெஸ்ஸை மாற்றுவாளுங்களோ தெரியலையே. அது ஒன்றும் இல்லை அத்தை, நிறைய நகைலாம் போட்டு வந்திருக்காளுங்களே. இதுக்கு முன்னாடி அவளுங்க வீட்டில் எங்கே அந்த சுடிதாரோட தான் சுற்றுவாளுங்க, கசன்னு இருக்கான். அதனால சரி குத்துதுனாலுங்க. சரி நான் போய் மாற்றிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஒரு பொம்பளை பசங்களால ஒரு புடவை கட்டின்னு கொஞ்சம் நேரம் இருக்க முடியல பார்த்துக்கோ. அந்த லட்சத்தில் அவங்கள வளர்த்து வச்சிருக்காளுங்க அவங்க வீட்டில். நாங்களாம் வீட்லேயே எப்போவுமே புடவையோட இருக்கோம்ல அத்தை, அதனால எங்களுக்கு அப்படியே பழகி போச்சு. அவங்களாம் புதுசாக புடவை கட்டுறாங்களே, அதனால அவங்களால இருக்க முடியல ரொம்ப நேரம் புடவையிலேயே. இருக்க முடியல கற்றுக்கணும். பின்ன இப்படியே வாழ்நாள் ஃபுல்லாக சுடிதார்லேயே ஓட்டிடுவாளுங்களா? அதெல்லாம் பொறுமையாக கற்றுப்பாளுங்க, விடுங்க. நீங்கள் சாப்பிடுங்க, சக்கரை பொங்கல் ஆறுது பாருங்க. சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், சாப்பிடுங்க. முந்திரி திராட்சைலாம் நிறைய தாண்டி போட்டிருக்கீங்க, நெய் நல்லா ஊற்றிருக்கீங்க, நல்லா தான் இருக்குது, நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. ஆமாம் நான் தான் 1/2 கிலோ வெல்லம் போட்டேன், நல்லா இருக்குல்ல? 1/2 கிலோ போட்டியா? நான்லாம் செய்யும் போது எப்பவுமே 1/4 கிலோ தாண்டி போடுவேன், அதனால தித்திப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நான் எப்போ செஞ்சாலும் 1/2 கிலோ போட்டு வைத்தேன், அதுதான் நல்லாயிருக்கும். அப்படியே அது சாயந்தரமாக ஆனால் கூட அப்படியே நல்லா அந்த டேஸ்ட்டோட ஸ்வீட்டாகவே இருக்கும், சப்புன்னு இல்லாமல். நான்லாம் அவ்வளோ இனிப்பு சாப்பிட மாட்டேன், அதனால கொஞ்சமாக தான் போடுவோம். அந்த சக்கரை பொங்கலை கூட நான் சாப்பிடுவேன், அப்புறம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பேன், அவ்வளோதான். வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால கொஞ்சமாக சின்ன குண்டானில் கொஞ்சோண்டு வைப்பேன், அவ்வளோதான். இப்போ நீங்களாம் இருக்கிறதுனால தான் பெரிய குண்டானில் வைக்கிறோம், நிறைய தித்திப்புலாம் போடுறோம். நீங்களே சாப்பிடுவீங்கன்றதுனால தான் பசங்களுக்கு எதுவுமே கொடுப்போம்ல. ஆமாம் பசங்க கூட நல்லா சாப்பிடுங்க சக்கரை பொங்கல்னா, அவங்களே கூட்டின்னு வந்திருக்கலாம். பசங்க வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் நம்ம பொங்கல் தான் வச்சு நின்றுருப்போம். அதுக்கு பின்னாடியே சுத்தத்துக்கே டைம் கரெக்டாக இருந்திருக்கும். நீ சொல்கிறது சரி தான், வந்திருந்தா நிம்மதியாக சாமி கும்பிட விட்டுருக்காதுங்க, அதுக்கு பின்னாடியே சுற்றுற மாதிரி தான் இருந்திருக்கும். இருந்தாலும் வரலையேன்னு ஒரு வருத்தம் தான். திரும்ப ஆடி மாதம் வரும், வண்டி கூழ் ஊற்றுவாங்கல்ல, அப்போ இட்டுன்னு வரலாம், விடுங்க பசங்களை. நான் இப்பயே கூழ் ஊற்றுவாங்கன்னு நினச்சி தான் கிளம்பி வந்தோம். ஆனால் இந்த இதில் ஊற்றலையா, ஆடி மாதம் தான் ஊற்றுறாங்களாம். அப்படியா? இப்போ ஊற்றலையாமா? ஆமாம் இப்போ ஊற்றலையா, ஆடி மாதம் ஊற்ற போகிறாங்களாம். அதுதான் பேசியிருந்தானே பெரியவங்கிட்ட. ஐயர் கேட்கலையா நீ? இல்லை அத்தை நான் சரியாக கவனிக்கவே இல்லை. சரி நீயும் சாப்பிடியா? அப்படி நின்று இருக்க குண்டானே வச்சு கீழே வை குண்டானே. உட்காரு கொஞ்சம் நேரம், கால் வலிக்கலையா? உட்கார. நீங்கள் சாப்பிடுங்கக்கா, உங்களுக்கு ஏன் சக்கரை பொங்கல் வேணாவா? சாப்பிட்றேன் இருடி, அவளுங்க வந்து அவளுங்க 2 பேருக்கு வச்சு கொடுத்து நான் சாப்பிட்லான்னு பார்க்குறேன். கை அச்சு ஆயிடுச்சுன்னா எப்படி திரும்ப எடுக்க முடியும்? நீங்களாம் சாப்பிடுங்க, நான் சாப்பிட்றேன் கடைசியில். அவளுங்க இப்போலாம் வர மாட்டாளுங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். வீட்டுக்கு போய் கூட அவளுங்க சாப்பிடுவாளுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. அவளுங்களை எதிர்பார்த்துருந்தா வேலைக்கு ஆகாது. எங்கன்னா கடையாக போய் நின்று இருப்பாளுங்க அவளுங்க. நீங்கள் சாப்பிடுங்க. ஆமாம் மடன்னு சாப்பிடு, பசங்க ஸ்கூல் விட்டு வரத்துக்குள்ள நம்ம வீட்டுக்கு போயிடலாம். பசங்க வந்துச்சுங்கன்னா அப்புறம் அதுங்களுக்கு வேறு கஷ்டம், யாரும் இல்லாமல் காப்பி தண்ணி யார் போட்டு தருவா? சீக்கிரம் கிளம்பு. சரி அத்தை, நான் அப்போ வண்டியில் போகும்போது சாப்பிட்டுக்கிறேன், வாங்க கிளம்பலாம். பரவாயில்ல உட்காந்து சாப்பிடு போகலாம். சரி அத்தை சாப்பிட்றேன்.